வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்திற்காக எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றீங்க. அது மக்கள் பார்வைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதை கடந்து நீங்கள் ஒரு சங்கங்களாக இல்லாமல் கட்சிகளை கூட கடந்து இல்லாமல் எல்லாருமே அதெல்லாம் கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் துறந்து தன்னெழுச்சியாக இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய 90 ஆண்டுகளான இந்த கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் எம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்காக களப்பணி செய்து கொண்டே இருக்கின்றீங்க. இந்த டெல்லிக்கு செல்வதற்கும் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு நாள் உண்ணாவிரதம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றீங்க. இதை பற்றி மக்கள் பார்வைக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க ஐயா. நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு தேவேந்திரகுல வேளாளர் போராட்ட சங்கம் சென்னை சங்கத்தின் சார்பில் நீங்கள் கூறியது போல எண்ணற்ற சில சங்க அமைப்புகள் சங்க போராட்டங்கள், அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்ட் டைம் நடந்த குடும்ப விழா நிகழ்வுகளோட சொன்னாங்க. அனைத்து தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களிடம் சென்று பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மட்டுமின்றி சென்னை மாநகரில் மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு வெண்கலை சிலை வைக்கவும், தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வெண்கலை சிலை வைக்கவும் அழுத்தம் கொடுக்கப்படும். மட்டுமின்றி பட்டியல் வெளியேற்றமும் இந்த சிலை வைக்கும் போராட்டம் வைப்பதற்கும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சி தேர்தல் அறிக்கையில் வழிவகுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சித் தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பேசி வருகிறோம். இது தேவேந்திர வேளாளர் பொருள் சங்கத்தின் சென்னை சங்கத்தின் ஒரு சாதனை மட்டுமின்றி நீங்க ஆர்டர் பண்ண ஜிம் ஷூ சுட சுட டெலிவரி மேடம். ஜிம் ஷூ வாங்கிட்டீங்க, அதோட சேர்த்து ஜிம். இது தேவேந்திர வேளாளர் பொருள் சங்கத்தின் சென்னை சங்கத்தின் ஒரு சாதனை மட்டுமின்றி ஏற்கனவே ராஜேந்திரன் தலைவர் குமாரஜா சொன்னது போல இந்த 17/7/2025 ஜந்தர் மந்தர் மைதானத்தில் நடைபெறும் பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம். இந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 சொன்னாங்க. ஈரோடு காமராஜ் ஐயா பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி, ஸோ அவங்க வாங்கிட்டு ஒரு முன்னெடுப்படுத்தாங்க. அவங்க நம்ம சங்கத்திலே அன்னைக்கு நடந்த குடும்பங்களே பேசினாங்க. நான் விரைவில் டெல்லியில் சென்று உண்ணாவிரதம் ஏற்பாடு செய்வேன் சொன்னாங்க. ஸோ அதை செஞ்சு பண்ணிட்டாங்க. இதுக்கு இங்கே சென்னையில் உள்ள மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலிருந்து எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு சங்கமும் இன்றி தன்னெழுச்சியாக நான் தேவேந்திரன் எனக்கு எஸ்சி பட்டியல் 6/6/1936ஆம் ஆண்டு எஸ்சி பட்டியல் நம்ம சேர்த்தோம். ஸோ அந்த எஸ்சி பட்டியல் சேர்த்தது நம்மளை விடுதலை வைக்கணும்னு சொல்லி நம்ம யாருமே போராட்டமோ சண்டையோ நம்ம போடவில்லை. நமக்கு நம்முடைய முன்பு நாம் இருந்த இடத்தை திரும்ப பெற போறோம், வேற ஒன்றும் கிடையாது. மட்டுமின்றி நம்முடைய நீண்ட நெடுங்கால கோரிக்கை அது. ஒன்னு தேவேந்திர அரசாணை, 2வது பட்டியல் வெளியேற்றம். தேவேந்திர அரசாணை கடந்த ஆட்சி திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் வழங்கப்பட்டது. அவர் நம் மக்களுக்கு அரசனை வழங்கியதற்காகவும் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அதுக்கு உறுதுணையாக இருந்ததற்காகவும் உலகெங்கும் வாழும் தேவேந்திர வேளாளர் மக்களும் தமிழக தேவேந்திர வேளாளர் மக்களும் நன்றி கடனாக அநேக இடங்களில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்குகளை வங்கி அளித்தனர். எங்களது நீண்ட நிலை கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நிறைவேற்றிவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நன்றிக்கு விசுவாசமாக இருப்போம். இந்த உண்ணாவிரதம் தமிழக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் டெல்லி வாழ் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இணைந்து பண்ணது. இதுல எந்தவித அமைப்பு கட்சி இல்லாம தேவேந்திரர்களை பிறந்த அனைவரும் ஒவ்வொருவரும் இது எனக்கான நிகழ்வு, என் விடுதலை, என் இனத்தின் விடுதலை, என் குடும்பத்தின் விடுதலை என்று அவங்களே தன்னெழுச்சியா கலந்துக்கணும். ஸோ நாங்கள் நினைச்சதை விட டப்பலாவே அநேக மக்கள் தமிழகத்திலிருந்து ரயில் மூலமும் விமானம் மூலமும் டிக்கெட்ல போட்டுட்டு இன்னைக்கு ட்ரெயின்ல ஃபுல்லா கூடிய ஸ்டேஜ் வருது வந்துக்கிறாங்க. வருகின்ற அவங்களுக்கு நல்ல முறையில் கவனிக்க வேண்டிய ஏற்பாடுகளை இந்த குழு செயல்படுது. ஸோ இதில் பயணிக்கின்ற அத்தனை உறவுகளையும்
ஏன்னா பேர் சொன்னா லிஸ்ட் பெருசாக போயிட்டு இதில் உள்ள அனைவரையும் உடைய தொண்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்கள் 100 பெண்கள் இன்னைக்கு டெலிவரி நோக்கி வர்றாங்க. அது மிகப்பெரிய சாதனை. ஆண்களும் அநேகர் வேலைகள் இருந்தாலும் லீவ் போட்டு விமானத்தில் வர்றாங்க, ட்ரெயினில் வர்றாங்க. ட்ரெயினில் ஒரு வாரம் டிராவல் இருந்தாலும் பரவாயில்ல, என் இடத்தில் விடுதலை வந்து வர்றாங்க. ஸோ அவர்கள் அனைவரும் இன்னைக்கு எப்படியாவது விட்டு நம்முடைய பட்டியலிடத்தை அடைந்து தீர்வோம் என்ற நம்பிக்கையில் வருகிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திலும் அதைத் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிப்பு உண்ணாவிரதமோ அல்லது விரைவில் தமிழக முறை சந்தித்தும் இதற்கான அழுத்தம் தருவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழும் தேவேந்திர உலகளார் சொந்த மக்களே, பல இடத்துல பேசி தொண்டை கிட்டுச்சு. ஸோ உறவுகளே, நீங்கள் அனைவரும் இது உங்கள் குடும்ப நிகழ்வு, உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு விடுதலை, உங்களுக்கான விடுதலை. வருங்கால தலைமுறை அந்த எஸ்சின்னு பாதிக்கப்பட்டவர்கள் தெரியும். நீங்க ஒரு சிலர் பெருமை நினைக்கிறாங்க, ஆனா பாதிக்கப்பட்டோர் அதிகம், பெருமைப்பட்டோர் குறைவு என்பதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.